நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு 10 கொஸ்டின் ஷோ. நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு இந்த 10 கொஸ்டின் ஷோல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா NISM சர்டிஃபைட் வெல்த் மேனேஜர் வைசாலி வெங்கட் மேம் தான் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு 10 கேள்வியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க கிட்ட பேசி அந்த கேள்விக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ரமேஷ் செங்கல்பட்டுல இருந்து கேட்டிருக்காரு மேம், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு திட்டத்தில் குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்தால் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நிறைய லாபம் அப்படிங்கிறது வந்து இவர் எதை நிறைய லாபம்னு மீன் பண்றாருன்னு தெரியல. சில பேர் வந்து 20-25% நிறைய லாபம் அப்படின்வாங்க. சில பேர் வந்து பிக்சட் டெபாசிட்ஸை விட அதிகமாக கிடைச்சாலே நிறைய லாபம் அப்படின்வாங்க. ஸோ செகண்ட் வந்து ரீசனபிளி குட். அதாவது எனக்கு பிக்சட் டெபாசிட்ஸோட அதிகமாக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா பண்ண முடியும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 250 rupeesலாம் இருந்தது. இப்போ வந்து 100 rupeesல இருந்தே சில ஸ்கீம்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம என்னன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வேணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்மளால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னால கொஞ்சம் நல்ல ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்கீம்ஸ்ல எல்லாம் போடலாம்னா இந்த தீமேட்டிக் செக்டர்ஸ் அதுலலாம் கொஞ்சம் போடலாம். ஃபார்மா செக்டர், தீமேட்டிக் செக்டர்ஸ்லாம் போட்டா கொஞ்சம் ஒரு 15% 14% வந்து வட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில ஸ்கீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 20-22 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு ரிஸ்கே எடுக்க முடியாது. ஆனா அதே சமயம் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிக்சட் டெபாசிட்ஸோட அதிகமா வேணும் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போயிடலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆவரேஜா 9%லேருந்து 10.5-11% வரைக்கும் நம்மளால லாபம் பார்க்க முடியும். இதுல என்ன பெரிய பியூட்டினா 100 ரூபாயில இருந்து மாசம் 100 ரூபாயில இருந்து நம்ம போட்டுட்டு வரலாம். சூப்பர். அவருடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி அவர் எவ்வளவு எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தேவையோ, நம்ம 100 ரூபா போட்டுட்டு நான் அடுத்த மாசமே டபுள் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. 100 ரூபா போட்டா ஒரு 10% ப்ராஃபிட் வருதுன்னா நம்ம 110 ரூபா எதிர்பார்க்கலாம். நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 9-10% லாபம் எதிர்பார்க்கலாமே தவிர ரொம்ப ஓவரா எதிர்பார்க்க முடியாது. அதாவது எவ்வளவு முதலீடு பண்றோம் அப்படிங்கறத தாண்டி எதுக்காக முதலீடு பண்றோம் அது கண்டிப்பா நிச்சயமா தேவை. ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியுமா, ரிஸ்க் எடுக்க முடியாதா, அது கண்டிப்பா நம்ம எவ்வளவு இயர் பீரியட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். சூப்பர் மேம். நரேஷ் சிங்காநல்லூர்ல இருந்து கேட்டிருக்காரு, ரியல் எஸ்டேட் முதலீட்டின் மீது எனக்கு ஆர்வம் அதிகம். பணம் கையில் இருக்கும் போது நிலத்தில் முதலீடு செய்வது என் பழக்கம். நல்ல விலைக்கு அதை விற்றுவிட்டு மீண்டும் குறைந்த விலையில் நிலத்தை வாங்கி போடுவேன். எனது தோழி REIT-யில் முதலீடு செய்ய சொன்னார். அது குறித்து விரிவாக சொல்லுங்களேன். REIT அப்படிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1960s வந்துடுச்சு. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து 2014 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. பட் அப்பெல்லாம் பாப்புலர் ஆகல, இப்போ ரொம்பவே பாப்புலர் ஆயிருக்கு. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அடிக்கடி வீடோ நிலமோ வாங்குவேன், அந்த நிலம் நல்ல காஸ்ட் வந்தோன்னு வித்துடுவேன் அப்படின்றாரு. இது வந்து இவருக்கு சாத்தியம். எல்லாராலையும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாட்டி நம்ம வீடு வந்து வாங்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுவோம். ஒன்னொன்னுக்கு அது மாதிரி நிறைய பேமெண்ட் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஆள் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. சோ லிக்விடிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல வந்து ரொம்பவே கம்மி. ஒரு வீடு பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம ரொம்ப முக்கியமான தேவை, எனக்கு இந்த வீடு வித்தாதான் எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண முடியும் வச்சுக்கோங்களேன். அந்த வீடு விற்காமே போயிடும். 2 months ஆகும், 3 months ஆகும். ஏன் சில பேருக்கு வந்து 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 2 வருஷம் கூட வீடே விற்க முடியாம சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சோ இததான் நம்ம வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றோம். லிக்விடிட்டினா என்னன்னா, எனக்கு என்னைக்கு தேவையோ அந்த தேவையை வந்து உடனே மீட் அவுட் பண்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சட் டெபாசிட்ல நம்ம கேஷ் வச்சிருக்கோம்னா, எனக்கு தேவை இருந்ததுன்னா நான் உடனே அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் பெனால்ட்டி கட்டினா போதும், க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணிக்க முடியும் என்னோட தேவைக்கு. ஆனா நீங்க வீடு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டையோ நிலத்தையோ இம்மீடியட்டா நீங்க வித்து பணமாக்க முடியாது உங்களுடைய தேவைக்கு. ஓகே, அதுல வந்து வருமானம் அதிகமா வரும், அது கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா உங்களுக்கு டக்குன்னு பணம் வேணும் அப்படிங்கும்போது அதை விற்க முடியாது. ஸோ லிக்விடிட்டி கம்மி. பட் இப்போ என்ன இந்த ரீட்ல என்ன அட்வான்டேஜ்னா, எனக்கு இந்த ரியல் எஸ்டேட்ல வரக்கூடிய ஒரு நிலமோ இல்ல வீடோ வரக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன அட்வான்டேஜஸ்? ஒரு வீடு வச்சிருக்கேன், அந்த வீட்ல இருந்து ரெண்ட் வருது, அந்த ரெண்ட் நான் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த வீடை விற்கிறேன்னா அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் நான் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா விற்கிறதெல்லாம் சூழ்நிலை ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஆனா இதுல இந்த ரீட்ல இருந்தேன்னா அதோட அட்வான்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா அதே சமயத்துல அந்த லிக்விடிட்டி இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல வந்து வீடை வந்து உடனே விற்க முடியாதுன்றோம்ல, அந்த பிரச்சனை இந்த ரீட்ல கிடையாது. சோ இந்த ரீட்டை வந்து நம்ம உடனே வந்து வித்துடலாம். சூப்பர். ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து முன்னாடி வந்து ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருந்தாதான் நம்ம ரீட் வாங்க முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 10,000 15,000 வந்து ரீட்ஸ் வாங்க முடியும். அதே ரீட்ஸே பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு.
பப்ளிக்லி ட்ரேடட். அதாவது பப்ளிக்லி ட்ரேடட்ன்றது நம்ம நார்மலா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம ஒரு புரோக்கர் வச்சு நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரீட்ஸ் எல்லாமும் ட்ரேட் ஆகுது, அதுலயும் வாங்கிக்க முடியும். அதை தவிர்த்து ட்ரேடட் ஆகாத பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ரீட்ஸ் இருக்கு. நம்ம அது போக வேண்டாம், அதெல்லாம் வாங்கணும்னா தான் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருந்தா வாங்க முடியும். இந்த பப்ளிக்லி ட்ரேடட் இருக்கு பாத்தீங்களா, இந்த புரோக்கர் கிட்ட இருந்து வாங்குறோம்ல, அது பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்க முடியும், ஒண்ணு வாங்கலாம். ஓகே, இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம், அதுக்கு வாடகை வருது, ஆனா அதை விற்க முடியாதுன்ற கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி இந்த ரீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து நான் நிறைய ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன்னா, நான் தங்கம் வாங்கலாம், இல்ல வெள்ளி வாங்கலாம், ஸ்டாக்ஸ் வாங்கலாம், பிக்ஸட் டெபாசிட்ஸ் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி ரீட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரீட்ஸ். ஆனா மினிமம் 10,000 to 15,000. அது வந்து நான் பப்ளிக்லி ட்ரேடட், அதாவது பப்ளிக்கா ட்ரேடட் ஆகாம நம்ம வந்து தனியா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகாது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆகாது. அததான் வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருக்கும். இதெல்லாம் வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்தாலே நீங்க ஒன்னு வாங்கி போடலாம், ஈஸியா விற்கவும் முடியும். சோ என்ன பெனிஃபிட்னா, இந்த ரீட்ஸ்ன்றது என்னன்னா, இது வந்து இண்டிவிஜுவல்ஸாவே வாங்கலாமா இல்ல இண்டிவிஜுவல்ஸா வாங்கலாம், நம்மளே வாங்கலாம். இப்போ நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த டிமேட் அக்கவுண்ட்ல உங்களுக்கு ரீட்ஸ் பேர் போட்டுட்டு எனக்கு ஒண்ணு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா, அந்த 500 ரூபாய்க்குள்ள என்னென்னலாம் ரீட் வந்து போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு 400 ரூபாய் 350 ரூபாய்க்குலாம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இப்போ இந்த கோல்ட் எல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கும் நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து கேஷ்ல வாங்குறோம். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல போட முடியாது, எனக்கு பயமா இருக்கு, சோ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போறேன். அது ஒரு ஐடியா இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் இங்க ரீட்ஸும் இன்விட்ஸும். ஓகே, இந்த ரீட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பாம்பேலயோ இல்ல பூனேலயோ எனக்கு வந்து பங்களாஸ் வாங்க முடியாது, இல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாது. ஆனா அங்க இருக்கிற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரக்கூடிய ரெண்ட் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரீட்ஸ் எல்லாம் யாருன்னா, இதை வந்து யாரு மேனேஜ் பண்றாங்கன்னா, ஒரு ட்ரஸ்டோ இல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜர் இருப்பாரு, அவரெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான். ஓகே, இவங்க கிட்ட என்ன இருக்கும்னா, இவங்க வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க. புனேல, பாம்பேல, பெங்களூர்ல பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க. சோ அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரெண்ட் வருமா, லீஸ் வருமா, அந்த இன்கம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். அது எப்படி வரும்னா, இவங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ, இதை ஓன் பண்றவங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அதுல 90%. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அந்த 1000 ரூபாயில 900% வந்து இது 90% வந்து இது யார் வாங்கியிருக்காங்களோ, நம்ம எல்லாம் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் பிரிச்சு டிவிடெண்டா கொடுத்துடணும். சோ அவங்களுடைய ரெண்ட் இருக்குல்ல, ரெண்டோ லீஸ்க்கு வந்த அமௌண்ட்டோ, இல்ல சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நான் 10 பில்டிங் வச்சிருப்பேன், நான் ரீட் ஓன் பண்றேன்னா 10 பில்டிங் வச்சிருப்பேன், அதுல வந்து 2 பில்டிங் வந்து ரொம்ப கேபிட்டல் பயங்கரமா அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு, இதுதான் கரெக்டான டைம் வித்துடலாம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அதை விற்கும் பொழுது அந்த பணத்தை வந்து அவங்க திருப்பியும் வேற ஏதாவது ஒரு ரீட்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ப்ராஃபிட் அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அதுல 90% வந்து நம்ம மக்கள் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு 90% டிவிடெண்டா கொடுத்துறோம். சோ இது எப்படி அப்ளிகபிள்னா, என்கிட்ட பாம்பேலயோ பூனேலயோ வீடு இல்ல, பெரிய பெரிய மால் இல்ல, ஷாப்பிங் மால்லாம் இல்ல, ஆனா அந்த ஷாப்பிங் மால்ல ஓன் பண்ற மாதிரி ஒரு பார்ட் பேமெண்ட் எனக்கு கிடைக்குது. ஓகே, அதுதான் இதுல கான்செப்ட். இதாவது முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை திரட்டி அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றாங்க. அந்த ஓன் பண்றதன் மூலமா கிடைக்கக்கூடிய ரெண்டல் வருமானம், அதை விற்கிறதன் மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை இப்படி பிரிச்சு டிவிடெண்டா நம்மளுக்கு கிடைக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்டா 90% நம்மளுக்கு கொடுத்துறோம். டைரக்டா நம்ம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல, விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி அதோட. ஏன்னா இப்போ இவர் பாத்தீங்கன்னா, இந்த நபர் என்ன சொல்றாரு, நான் வருஷம் வீடு அடிக்கடி வாங்கி வீடு விற்பேன்றாரு. இவருக்கு முடியுது, எத்தனை பேரால வாங்கி விற்க முடியும்? அது வாங்கி விற்கணும்னா வாங்குறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு, அதுக்கப்புறம் வித்தா அது கேபிட்டல் கெயின், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்ல. சூப்பர். சோ நிறைய செலவுகள் இருக்கு அதுல. சூப்பர். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, நித்யா அவினாசில இருந்து கேட்டிருக்காங்க, தங்க நகைகளை வாங்காமல் பணத்தை கோல்டு பேஸில் முதலீடு செய்ய சொல்லி எனது தோழி சொல்கிறார், அது லாபகரமான முதலீடா? எப்படி முதலீடு செய்வது? கோல்டு பீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டை வந்து பல வகையில வாங்க முடியும், பிசிக்கலா வாங்க முடியும், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதே மாதிரி டிஜிட்டலா வாங்க முடியும். டிஜிட்டல்லயே பல வகைகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வாங்கலாம், அதே மாதிரி இடிஎஃப் மூலமா வாங்கலாம், அதே மாதிரி நம்ம ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஸ் மூலமாவும் வாங்கிக்கலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது, அவ்வளவுதான். எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறீங்களோ, அதே மாதிரி வந்து இந்த கோல்டு பீஸையும் வந்து நம்ம வாங்க முடியும். ஓகே, இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா,
இப்போ நீங்க வெளியில போய் ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மினிமம் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் இருக்கணும், ஆமா. மினிமம் 1 கிராம். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 கிராம் 1/4 கிராம் எல்லாம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அந்த 1/4 கிராம் காசுக்கும் கம்மியா காயின் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒருவேளை இருக்குமோ என்னமோ, பாயிண்ட்ல எல்லாம் இருக்குமோ என்னமோ. சோ நம்ம 1/4 கிராமாவது நம்ம கிட்ட காசு இருக்கணும். ஆனா என்கிட்ட அவ்வளோலாம் இல்ல, பட் நான் கோல்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவங்க வந்து எனக்கு 100 ரூபா தான் முடியும் மாசம் மாசம். எவ்வளவு ஏழை ஜனங்க இருக்காங்க. ஓகே, 100 ரூபா தான் முடியும், 200 ரூபா தான் முடியும், ஆனா நான் என் குழந்தைக்கு நான் வந்து கோல்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் தாராளமா இந்த கோல்டு இடிஎஃப்ல வந்து சேர்க்க முடியும். இதுலயும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. என்னென்னலாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பீஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. SBI பீஸ்னு இருக்கும், நிப்பான் கோல்டு பீஸ்னு இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஒரு நேம்ல வச்சிருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ்னே வரும். இதை நம்ம மினிமம் 100, 200, 50 ரூபா அப்படி கூட வாங்கிக்க முடியும். இது எப்படின்னா ஒரு மில்லிகிராமா வரும். இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அன்னைக்கு ரேட் என்ன கோல்டோ அதுல இருந்து 1 மில்லிகிராமா அந்த ரேட்டுக்கு நம்ம சேர்த்துட்டே போலாம். ஓகே, இதுல என்ன பியூட்டி அப்படின்னா நீங்க வந்து ஸ்டோர் பண்ற ப்ராப்ளம் இல்ல. இப்ப நம்ம கோல்டு வாங்கினா வீட்டுல ஸ்டோர் பண்ண முடியுமான்னு தெரியாது. அது ஸ்டோரேஜ் காஸ்ட் ஒன்று இருக்கு, த்ரெட் இருக்கு, தெஃப்ட் ஆயிடுமோன்னு பயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த இடிஎஃப்ல கிடையாது. அதோடு இல்லாம ரொம்ப ஏழை ஜனங்க வந்து மாசம் 2,500 ரூபா 2,500 ரூபா 3,000 ரூபா அவங்களுக்கு சேர்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட 100 ஒரு 25 மாசம் 2 வருஷத்துக்குள்ள சேர்த்துருவாங்க. அப்படியும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி மைக்ரோ லெவல் எனக்கு வாங்கணும்னா இது ரொம்பவே யூஸ். இப்ப கோல்டு பீஸ் கோல்டு ETF சேம் தானா? ஆமா, கோல்டு பீஸே ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஒரு நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா டிமேட் அக்கௌண்ட் நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுல எதெல்லாம் ட்ரேட் ஆகுதோ அதை நம்ம ETF சொல்லுவோம். ஓகே, அதுல கோல்டு ட்ரேட் ஆகுது. இந்த கோல்ட வந்து ஒரு கம்பெனி, இப்ப SBI பார்த்தோம்னா அவன் ஒரு நேம் வச்சிருப்பான், கோல்டு பீஸ், SBI கோல்டு பீஸ் வச்சிருப்பான். நிப்பான் கம்பெனி பாத்தீங்கன்னா அவன் நிப்பான் கோல்டு பீஸ் வச்சிருப்பான். சோ கோல்டு பீஸ்ன்றது ஜென்ரலா கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ETF. ஸோ பயமே இல்லாம கோல்டு ETF வந்து தைரியமா வாங்கலாம். என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கணும். நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல கோல்டு பீஸ்ன்னு போட்டு உங்களுக்கு என்ன பணம் இருக்கோ, 50 ரூபாயோ 100 ரூபாயோ என்ன பணம் இருக்கோ நம்ம பை கொடுத்தா பை ஆயிடும். அதே மாதிரி எனக்கு தேவையில்லைங்கும் போது செல் கொடுத்தா செல் ஆயிடும். இதுல என்னன்னா என்னைக்கு மார்க்கெட் இருக்கோ, மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கீர்த்திவாசன் சேலம்ல இருந்து கேட்டிருக்காரு. நான் ஒரு எலக்ட்ரிக் வாகனங்களில் பொருத்தக்கூடிய பேட்டரியை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் பங்கை தேர்வு செய்து முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். அந்த பங்கின் விலை குறையும் போதெல்லாம் கையில் இருக்கும் காசுக்கு அந்த பங்கை வாங்கி வைக்கிறேன். ஆனால் அந்த பங்கின் விலை மேலும் சரிந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்போது நான் என்ன செய்யட்டும்? ஆங்கிலத்துல வந்து ஒரு பழமொழி இருக்கு, நெவர் ட்ரை டு கேட்ச் அ ஃபாலிங் நைஃப் அப்படின்னுவாங்க. அதாவது கத்தி வந்து மேல இருந்து விழுந்துட்டே இருக்கும்போது பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விழுந்து முடிச்ச பாரு நம்ம எடுக்கலாம், அது லாபத்து கிடையாது. மேல இருந்து சரிஞ்சு வந்துட்டே இருக்கு, நம்ம அதை பிடிக்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு அடிப்படும். சோ ஒரு பங்கு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெவலுக்கு ஆவரேஜ் பண்ணலாமே தவிர இவர் மேல 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 ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. இதுல வந்து 2 பிரச்சனை இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவர் இதை தவிர வேற ஏதாவது ஷேர் வச்சிருக்காரா, இல்ல இதே ஷேர் தான் திருப்பி 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 வாங்கிட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இதை தவிர வேற ஏதாவது ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் எதுவுமே ஷேர்ஸ் இல்ல, இது கம்மியாயிட்டே இருக்கு, அதனால இதையே நான் ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னாங்கன்னா இவர்கிட்ட டைவர்சிபிகேஷனே இல்ல. நம்ம என்ன சொல்றோம்னா எந்த ஷேரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5,000 ரூபா தான் போட முடியும் அப்படின்னா அந்த 5,000 ரூபாயில ஒரு 4-5 ஷேரா போட்டுக்கோங்க. ஒரே திருப்பி பேட்டரி கம்பெனி ஷேரே வாங்காதீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ டைவர்சிபிகேஷன் இருக்கணும். இவர்கிட்ட நிறைய ஷேர்ஸ் இருக்கு, அதுல ஒன்னு இதை ஆவரேஜ் பண்றேன் அப்படின்னா பரவாயில்ல. பட் வேற எதுவுமே இல்ல, இதை மட்டும் தான் ஆவரேஜ் பண்றேன் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு, ஆவரேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா டூ மச் ஆஃப் ஆவரேஜிங் பண்ணக்கூடாது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறேன். அந்த ஆவரேஜிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நான் முதல்ல வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதே ஷேர் 10 ரூபாய்க்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 10 ரூபாய் ஆயிடுச்சுன்ட்டு உடனே போய் திருப்பி வாங்கக்கூடாது. 100 ரூபாய்க்கு வாங்கணும், இன்னைக்கு 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா எதனால 10 ரூபாய் ஆயிடுச்சு, ஒருவேளை அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா, நிஜமாலே இதுக்கு வந்து நல்ல கம்பெனி, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, நல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, growth ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்ப மார்க்கெட்ல கம்மியா ஆயிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். பட் என்ன காரணம்னே தெரியாம ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்னால வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷேர் சரிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக் வந்து திருப்பி திருப்பி ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நான் இவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட NSE பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ஸ்டாக்ஸ் இருக்கு, BSE பாத்தீங்கன்னா ஒரு 1,500 ஸ்டாக்ஸ் இருக்கு. அவ்வளவுலாம் கூட வேண்டாங்க, நிஃப்டி 50 எடுத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு, அடுத்து நிஃப்டி 100 இருக்கு. அதெல்லாம் நம்ம திருப்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன் திருப்பி திருப்பி அது விழுதுன்னு இவருக்கே தெரியுது, திருப்பி திருப்பி அதை ஆவரேஜ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். at some point of time he has to stop averaging it.
மேம் அடுத்தது நிதிஷ் திருவள்ளூர்ல இருந்து கேட்டிருக்காரு மேம். நான் ஒரு கல்லூரி மாணவன். எனக்கு எனது தந்தை தரும் பாக்கெட் மணியை சேமித்து வைத்து அப்ளிகேஷன் மூலம் பங்குகளில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். நான் சரியான பங்கை எப்படி தேர்வு செய்வது? அப்ளிகேஷனில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்டூடெண்ட்னு சொல்றாரு மேம். உங்களுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் வந்து நிதிஷ் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவர் நிஜமா பாராட்டணும். இந்த காலத்துல வந்து பாக்கெட் மணியை வந்து செலவே பண்ணாம நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்படி சேர்த்து வைக்கலாம்னு கேட்கிறாருன்னா இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம், ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ நிதிஷ். சோ இவர் என்ன கேட்கிறாருன்னா அப்ளிகேஷன் மீன் பண்றாரு இல்லையா? எதை அப்ளிகேஷன் மீன் பண்றாருன்னு புரியல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஆப்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிறேன். சோ நம்ம brokerage ஆப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய brokerage ஆப்ஸ் இருக்கு. அவங்க மூலமா நம்ம ஷேர்ஸ் வாங்கினா நிச்சயமா பாதுகாப்பானதுதான். ஏன்னா இந்த மாதிரி முக்காவாசி பாப்புலர் ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செபி மூலமா ரெகுலரைஸ் பண்ணிட்டு வரதுதான். செபி வந்து ஸ்ட்ரிக்டா சர்வேலன்ஸ் இருக்கு, அதை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால பயப்படாம தைரியமா வாங்கலாம். சரியான பங்கு தேர்வு பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டடிங்க. அதாவது எதுக்காக இவர் பங்கு வாங்கணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது ஷார்ட் டேர்முக்கு வாங்கணுமா? ஷார்ட் டேர்ம்ன்றது 6 months 3 months 1 yearக்குள்ள நம்ம ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறதுக்காக வாங்குறாரா, இல்ல என்னோட ரிட்டர்மெண்ட் பர்பஸ்க்காக நான் லாங் டேர்முக்கு வாங்குறாரா அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்போ அந்த ஸ்டடி பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு பார்க்கறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா பிரைஸ், வால்யூம் அண்ட் டைம் வச்சு பார்ப்பாங்க. சோ ஒரு பங்கை வந்து எப்போ வாங்கினா, எல்லா பங்கையும் எப்போ வேணா வாங்க முடியாது. இந்த பங்கு இந்த டைமுக்கு வாங்கினா ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். ஏற்கனவே அது பயங்கர இன்ஃபிளேட்டட் பிரைஸ்ல இருந்தது, ஏற்கனவே விலை ரொம்ப ஏறி போச்சுன்னா அப்போ போய் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், தடதடன் விழ ஆரம்பிக்கும். ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா பார்க்கணும். அதாவது அதுக்கு நிறைய மதிப்பு இருக்கு, ஆனா இன்னைக்கு என்ன காரணத்தினால விலை கம்மியா போகுது அப்படின்னு நாம இருந்தா அந்த ஸ்டாக்ஸை நம்ம வாங்கலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடி வச்சு எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குறது அப்படின்னு சொல்லலாம். இது கூடுமான வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு யூஸ் ஆகும். அதே லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஹோல்ட் பண்ணோம், ஏன் 25 வருஷம் 30 வருஷம் ஹோல்ட் பண்ணோம்னா அப்போ அந்த கம்பெனி யாரு, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்னது, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரொஃபைல் என்ன, இதெல்லாம் பார்த்து பண்ற ஸ்டடி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதெல்லாம் பண்ணி வாங்கணும் அப்படின்னாங்கன்னா இவருக்கு வந்து எந்த அளவுக்கு இவரோட நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு ஓகே இவரோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, நாலேஜை விட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு டைம், அதோட இல்லாம அவர் படிக்கிறாருன்னு வேற சொல்றீங்க. ஸோ காலேஜ்க்கெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. பெஸ்ட் வழி என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி 50ல ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்கு, அடுத்த விட்டா நிஃப்டி 100 இருக்கு. அதுல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து 5000 ரூபாய் போதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மாசமே 500 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த ஸ்டாக் வாங்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா 5 மாசத்துக்கு ஒரு 10 மாசத்துக்கு 500 ரூபா 500 ரூபா 500 ரூபா சேர்த்து வச்சுட்டு 10 மாசம் கழிச்சு இவர்கிட்ட 5000 ரூபா இருக்கும்ல, ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கினா போதும். இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து கும்பலா வாங்கி நான் ஒரு 10 15 20 வாங்கினாதான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்ல எல்லாம் சொல்லுவோம். ஒன்னா விற்க முடியாதுன்னு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சுனேட்லி அந்த பிரச்சனையே இல்லை. ஒரு ஸ்டாக் கூட விற்கலாம், ஒரு ஸ்டாக் கூட வாங்கலாம். சோ இவர்கிட்ட 500 ரூபா இருக்குன்னா அந்த நிஃப்டி 50க்குள்ள 500 ரூபாய்க்கு என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. அது எல்லாமே நல்ல கம்பெனிஸ். ஓகே சோ 500 ரூபாய்க்கு என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க, அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி இவகிட்ட 2000 ரூபா இருக்குன்னா நிஃப்டி 50லயே 2000 ரூபாய்க்கு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க, அதை வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் புரோக்கர் சொல்றதையும் கேட்க மாட்டேன், நான் நிஃப்டி 50 வாங்க மாட்டேன், நானே படிச்சு வாங்க போறேன்னா ஸ்லோவா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப சின்ன வயசு, இப்ப படிக்க ஆரம்பிச்சாலே ஒரு 3-4 வருஷத்துல அவருக்கு வந்து ஒரு grip கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரே ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். சின்ன தம்பி தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காரு மேம். கிரெடிட் கார்டு பில்லை மொத்தமாக கட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை, அதை இஎம்ஐயாக மாற்றும் போதுதான் பிரச்சனை உருவாகிறது என எனது நண்பன் சொல்கிறான். அது உண்மையா? கிரெடிட் கார்டுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டுனாலே பயப்படுறோம், அப்படி கிடையாது. கிரெடிட் கார்டுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸோட வருது. ஒரு சில பேர் வந்து அடிக்கடி ஃபிளைட்ல போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் வந்து பெங்களூர்ல இருக்கும், சென்னையில வேலை பார்ப்பாங்க, அடிக்கடி ட்ரெயின்ல போக முடியாது, ஃபிளைட்ஸ்ல போறாங்கன்னா நிறைய ஃபிளைட் லான்ச்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து ரேட்ஸ் கம்மியாகிற மாதிரி டிஸ்கவுண்டட் ஃபிளைட் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு. இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், நான் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா பெட்ரோலுக்கு வந்து வெய்வர் தர மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கு. இந்தியன் ஆயில் கூடயே ஹெச்பி கூடயும் டைப் வச்சுலாம் நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வருது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பெட்ரோலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ரொவிஷன் வாங்குறோம் பாத்தீங்களா, ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்பொழுது அதுல வந்து ஒரு 1% 2% to 5% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் ஓடிடி ஆப்ஸ்க்கும் சரி, இல்ல நம்ம போன் பில் கட்டுறோம்ல, அதுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி 1% 2% டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க அடிக்கடி ஃபிளைட்ல டிராவல் பண்ற மாதிரி ஆளா இருந்தா ஃபிளைட்
டிக்கெட்ஸ் எல்லாம் கம்மியாகிற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணும். ஓகே, இல்ல நான் எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு வீட்டு ப்ரொவிஷன் ஸ்டோர் தான் தேவைப்படும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி கார்ஸ் சூஸ் பண்ணும். நான் நிறைய வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எனக்கு பெட்ரோல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னா நீங்க ஐஓசி ஹெச்பியோட டைப் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ்ல எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு 1% 2% கூட ஒரு மாச கடைசியில நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா, நியாயமா செலவு பண்ணிருந்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு எப்படி ஒரு மாசம் வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா அதுல இருந்து ஒரு 1% உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பா லாபகமான விஷயம் தான். அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு வரும், அவங்க கிட்ட காசு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க வந்து அதை ஸ்வைப் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எமர்ஜென்சி ஹெல்த் பெனிஃபிட் ஹெல்த் இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் செலவோ இல்ல ஒரு பையனுக்கே ஃபீஸ் கட்டணும், சேர்த்து வைக்க முடியல, திடீர்னு வந்து அதுவாருது அப்படின்னாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்ல விஷயம், ப்ராப்ளமே கிடையாது. எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா இவர் சொல்ற மாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது அப்படின்றாரு. இஎம்ஐ கட்டும்போது கூட ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இஎம்ஐ கட்டும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50,000 ரூபாய்க்கு நான் வந்து ஸ்வைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இஎம்ஐயோட சேர்த்து எனக்கு 60,000 ரூபாய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கால் பண்ணும்போது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆகும், அது நம்மளால கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம வாங்கியிருப்போம், இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிருப்போம். இஎம்ஐ என்னால கட்ட முடியாதுன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி அடைச்சு முடிச்சிருப்போம். சோ நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கேட்கறதுனால அதுல கூட ப்ராப்ளம் கிடையாது. எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு 7% இன்ட்ரெஸ்டா 10% இன்ட்ரெஸ்டான்னு தெரிஞ்சிடும், விச் இஸ் மேனேஜபிள், அதுலயும் ப்ராப்ளம் இல்ல. எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க பில்ல கட்டாம விட்டுட்டீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிட்டா ப்ராப்ளம் வந்துடும். அதாவது என்ன நடந்தாலும் சரி, சொல்லுவாங்க தலையை அடமான வச்சாது நம்ம கிரெடிட் கார்டு பில்ல கட்டினோம்வாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும். பில்லு கட்டாம விட்டாதான் ப்ராப்ளமே. அந்த பில்லு கட்டாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா நான் மினிமம் டியூ கட்டிடுறேன் அப்படின்னுவாங்க. மினிமம் டியூன்றது எப்படின்னா 5,000 rupees பில் இருக்கும், மினிமம் டியூ வந்து 100 ரூபா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 5,000 rupees கட்ட முடியாது, 100 ரூபாய் மட்டும் கட்டிட்டேன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு போடுவாங்க. அந்த 5,000 மீட்டர் வண்டியில போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரொட்டேஷன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பில்ல மட்டும் கட்டிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. மினிமம் டியூ கட்டுறது என்னன்னா ஒரு 7 நாள் அவகாசம் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறது தான். இதை மறந்துட்டு சரி மினிமம் டியூ தான் கட்டிட்டனே அப்படின்ட்டு அதை கட்டாம விட்டுருவாங்க. அதை கட்டாம விட்டுருவாங்க. மினிமம் டியூன்றது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இப்படி ஒண்ணு இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறோம், அவ்வளவுதான். சோ அதை மட்டும் கட்டிட்டா போதும் அப்படின்றது கிடையாது. சோ இந்த மினிமம் டியூவை கட்டலனா இன்னும் ஜாஸ்தி வட்டி வரும், மினிமம் டியூவை கட்டிட்டு இதை கட்டலனா அது கொஞ்சம் வட்டி வரும். சோ ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் பெனால்ட்டி பாத்தீங்கன்னா தீட்டிடுவோம். திஸ் கோஸ் அரௌண்ட் 30 to 42% இன்ட்ரெஸ்ட். அதாவது பில்லிங் டேட் என்னைக்கு என்னைக்கு திருப்பி கட்டுறான் அதுல இருந்து டெய்லி பேசிஸ்ல வட்டி ஓடிட்டே இருக்கும். சோ அதனால அதுதான் ப்ராப்ளமே தவிர பில்ல கரெக்டா கட்டிட்டா கிரெடிட் கார்டுல ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் இஎம்ஐயும் ப்ராப்ளம் கிடையாது. இஎம்ஐ வந்து கண்டிப்பா வட்டி ஜாஸ்தி, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த வட்டி எவ்வளவு வரும்ன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், வேற வழி இல்லன்னு தான் நம்ம வாங்குறோம். அதனால அது பிரச்சனை கிடையாது, அதையும் கட்டாம விட்டாதான் பிரச்சனை. மொத்தமா கட்டுறதுக்கு வசதி இருக்கிறவங்க மொத்தமா கட்டிட்டோம்னா நீங்க சொல்ற அது அத்தனை ஆஃபர்ஸையும் அதுல இருந்து அனுபவிச்சுக்க முடியும். ஆமா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராதா ரவி சங்கரன் கோவில்ல இருந்து கேட்டிருக்காரு, லம்சம் வெர்சஸ் எஸ்ஐபி இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், எது லாபகரமானது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 2 ஸ்கீம் இருக்கு. ஒன்னு வந்து சிப், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்னொன்னு வந்து லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்சம் அப்படின்றது என்னன்னா மொத்தமா ஒரு தொகையை கட்டுறது. ஓகே, இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான், ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். பட் என்னன்னா வேற முறையில நம்ம பே பண்றது தான் மாற்றமே தவிர எதுல கட்டுறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் கட்டுறோம். இது எஸ்ஐபிங்கிறத நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கீமாவே நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது ஒரு திட்டமா நினைச்சிட்டு இருக்காங்க. அது திட்டம் இல்ல திட்டம் கிடையாது. அதாவது நம்ம என்ன முறையில கட்டுறோங்கிறது தான் சிஸ்டமேட்டிக் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நம்ம கம்பெனி பேரை மென்ஷன் பண்ண வேண்டாம், ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏ கம்பெனில வந்து 2 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு. அது ஸ்கீம் நம்பர் 1 ஸ்கீம் நம்பர் 2 வச்சுப்போம். அந்த ஸ்கீம் நம்பர் 1 ஸ்கீம் நம்பர் 2 மக்களுக்கு வந்து 2 விதமா கட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனிலும் இது இருக்கு. ஓகே, என்ன விதமா ஆப்பர்ச்சுனிட்டினா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிப்பா கட்டலாம், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றோம். அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்ஐபின்னு சொல்றோம் நம்ம. அது அப்படின்னா மாதத்தவணையில கட்டுறோம். ஓகே, எனக்கு 10,000 ரூபாய் வந்து நான் மாசம் எனக்கு சம்பளம் வந்தோடனே 5ஆம் தேதி சம்பளம் வரும், 6ஆம் தேதி நான் 10,000 ரூபாய் கட்டுறேன், 500 ரூபாய் கட்டுறேன். இதுதான் நம்ம சொன்னோம். 100 ரூபாய் கூட கட்டலாம் மினிமம். ஓகே, முன்னாடி 250 ரூபாய் ஏதோ இருந்தது, இப்ப 100 ரூபாய் கூட சில பிளான்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ 100 ரூபாய் நான் கட்ட முடியும்னா மாசம் 100 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறது. இதுல என்னன்னா நம்ம பிளான் எடுக்கும் பொழுதே கரெக்டா டேட் கொடுத்துடணும்.
ஓகே 5ஆம் தேதி உங்களுக்கு salary வந்துச்சு அப்படின்னா 6ஆம் தேதி நீங்க வந்து 100 ரூபாய் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்படி கட்டலைனா என்ன ஆகும் மேம்? இப்ப இதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ஏதாவது அமௌண்ட் பிடிப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு பிடிக்க மாட்டாங்க. பட் ஆனா செக் பவுன்ஸ் ஆற மாதிரி பேங்க்ஸ்ல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதை வந்து நீங்க அட்ஹேர் பண்ணலன்னா பேங்க் சைட்ல இருந்து பெனால்ட்டி பிடிக்கலாம் கண்டிப்பா. அது நம்மளுக்கு தெரியாது. அது முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாசம் கட்ட முடியலன்னு சொன்னோம்னா பிடிக்க மாட்டாங்க. பாஸ் பண்ணி வச்சிருக்கலாம். அதாவது நீங்க ஒரு சிப் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல பாஸ்ன்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இந்த மாசம் கட்ட முடியலன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க பாஸ் பண்ணி வச்சிடணும். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாசம் உங்களுக்கு போகாது, அப்ப பிரச்சனை வராது. சிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மாசம் நீங்க ஒரு டேட் சொல்லிடுறீங்க, அந்த டேட் வந்து 6ஆம் தேதி உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு முன்னாடியே நீங்க ஆரம்பிக்கும் போது 6th 7th போட்டுருவீங்க. அந்த டேட்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் அந்த சிப் வந்து போகும். சப்போஸ் பணம் இல்ல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேங்க் சார்ஜஸ் வந்து வரலாம், பெனால்ட்டி வந்து வரலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து எதுவும் போடுற மாதிரி தெரியல, பட் பேங்க் சார்ஜஸ்ல வரலாம். ஓகே, சோ இந்த சிப்புங்கிறது ஆக மொத்தம் மாசம் போடணும். ஓகே, இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, இப்ப பிசினஸ் salaried பீப்புளுக்கு வந்து கரெக்டா 5ஆம் தேதி இந்த சம்பளம் வரும், 10ஆம் தேதி இந்த சம்பளம் வரும் அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு பட்ஜெட் போட முடியும். அவங்களால என்ன அளவுக்கு எனக்கு மாசம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் போக எனக்கு எவ்வளவு மீறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். வேறஸ் பிசினஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் வரும், அடுத்த மாசம் ஒண்ணுமே இருக்காது, இன்னும் 3 மாசத்துக்கு நல்லா வரும், அடுத்த 4 மாசம் ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில மாசங்கள் வந்து அவங்க பேசிக் செலவுகளை வந்து மீட் அவுட் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சிப்பு போட்டா வேலைக்கு ஆகாது. ஏன்னா மாசம் அவங்க வருமா வராதான்னு தெரியாம எப்படி. அதோட இல்லாம இது கரெக்டா அந்த டேட்னா அந்த டேட் 5ஆம் தேதி சிப்பு போகணும்னா 5ஆம் தேதி போயே ஆகணும். சோ அந்த பிசினஸ் பீப்புளுக்கு வந்து 5ஆம் தேதி அவங்க கிட்ட காசு இல்லாம இருக்கலாம். அதே 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா மோர் தென் டபுள் அமௌண்ட் அவங்களுக்கு இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து இந்த சிப்பு வேலைக்கு ஆகாது. அவங்க என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி இந்த ஸ்கீம் நம்பர் 2 சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, இந்த ஸ்கீம் நம்பர் 2 அப்படின்னா லம்சமா கட்டலாம். லம்சம்னா இன்னைக்கு என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு பைசா, இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்கீம் நம்பர் 1 வந்து மாசம் 1000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு 12 மாசம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஸ்கீம் அதே மாதிரி நான் என்ன பண்றேன், என்கிட்ட இப்ப 12,000 ரூபாய் இருக்கு, ஒரே வாட்டி தான் இருக்கு. இந்த 12,000 ரூபாய்க்கு அதே ஸ்கீம்ல நான் ஒரே வாட்டி லம்சம்லாம் போட்டுறேன். ஒரு வாட்டி தான், நாளைக்கு போட முடியும் போட முடியாம இருக்கலாம், இல்ல எனக்கு அடுத்த மாசமே 24,000 வரலாம், திருப்பி 24,000 போடலாம், இன்னும் 2 வருஷத்துக்கு வராமையே இருக்கலாம், போடாம இருக்கலாம். இது ஒன் டைம் தான், எங்கிட்ட காசு இருக்கும் பொழுது போடலாம். இது எப்ப யூஸ்ஃபுல் ஆகும்னா salaried people கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு இன்சென்டிவ் வரும், போனஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த வருஷம் இந்த போனஸ் கொடுத்தாங்க, அடுத்த வருஷம் போனஸ் வருமா வராதான்னு தெரியாது, இன்சென்டிவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா வருமானு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஒன் டைம் வந்து இதை லம்சம் பிளான்ல போட்டுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், ஒன்னும் பெரிய இது கிடையாது. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வந்து மெச்சூரிட்டி ஆகுது, இல்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா அது ஒரு 2 லட்சம் இருக்கு 3 லட்சம் இருக்கு அப்படின்னா கூட அந்த பெரிய தொகையுமே வந்து நம்ம லம்சம் கண்டிப்பா போடலாம். ஆனா நான் என்ன ஒரு சஜஷன் கொடுப்பேன்னா, இந்த மாதிரி 2 லட்சம் வருது 3 லட்சம் வருதுன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே, அதாவது டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அத்தனைத்தையும் கொண்டு போய் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல போடாம ஒரு 5-6 ஸ்கீம் 6 ஸ்கீம் 10 ஸ்கீம் கூட பிரிச்சு போடலாம். 2 lakhs இருக்குன்னா ஒரு 10,000 ரூபாய் 20 ஸ்கீம்ல போடலாம், இல்ல 20,000 10 ஸ்கீம்ல போடலாம். சோ நம்ம வந்து மார்க்கெட் ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை பண்றோம். ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், 4 ஸ்கீம் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காது. சோ நீங்க எல்லாத்தையுமே அதே 4 ஸ்கீம்ல போட்டு எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா சூப்பர். நீங்க போட்ட ஸ்கீம் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால நம்ம டைவர்சிஃபை பண்ணி 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னா பிரிச்சு போட்டுக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா 5,000 ரூபாய் இருந்தா கூட 500 ரூபாயை பிரிச்சு போடுங்களேன். என்ன இப்போ அப்படி பிரிச்சு போடுறதுனால ஸ்கீமோட குவான்டிட்டி வந்து அதிகமாகுது மேம். எவ்வளவு ஒருத்தர் வந்து எவ்வளவு ஸ்கீம்ஸ் வச்சுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வச்சுக்கலாம், அவங்க எந்த அளவுக்கு ட்ராக் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்த கார்விக்குள்ளேயும் கேஃபின்டெக் இருக்குல்ல, அந்த கேஃபின்டெக்லயும் கேம்ஸ்குள்ளேயும் கீழே நிறைய அது வந்துடும், ஃபண்ட்ஸ் வந்துடும். ஸோ நீங்க அந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்றது அதுலயே வந்துடும் லிஸ்ட் ஃபுல்லா. அதாவது உங்களோட ஜாதகமே வந்துடும். அந்த மாதிரி நீங்க போட்டு உங்க பேன் நம்பரை போட்டீங்கனாலே என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ் எல்லாமே அதுலயே வந்துரும். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கிறதால அதுல பாதகம் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணும் இல்ல. பாதகம் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் இல்ல. அவங்க அடிக்கடி ட்ராக் பண்ணிட்டு ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டாலே போதும், டைரியோ இல்ல நோட் பேட்லயோ ஏதோ ஒன்னு எழுதி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு வாட்ச் பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க சார், அதெல்லாம் பயம் இல்ல. நமக்கு என்னால ட்ராக் பண்ண முடியாது, எனக்கு பைத்தியம் முடியுது அப்படின்னா ஒரு 5 வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி மேம், நல்ல கேள்வி ஆக்சுவலி. கார்த்திகா விழுப்புரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, எஸ்ஜிபி முதலீட்டு திட்டம் நன்றாகத்தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீரென அந்த தங்க முதலீட்டு திட்டத்தை நிறுத்தினார்கள், என்ன காரணம்? இந்த இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இது எஸ்ஜிபி வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2015 இஃப் ஐ எம் ரைட் ஆரம்பிச்சாங்க.
2015 கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 ரூபா 2700 ரூபா 1 கிராம் 10 கேரட் அந்த ரேஞ்சில தான் இருந்தது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 2012 வந்து 3000 ரூபா தாண்டிச்சு. 2012 ஏறிச்சு 3000 ரூபா தாண்டிச்சு. 2013 100 ரூபா 150 ரூபா குறைஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த 2015 முன்னாடி ஒரு 3-4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா மில்லிகிராம் ஒரு 100-200 லெவல்ல வந்து குறைஞ்சிட்டு தான் வந்தது. ஓகே, இவங்க தங்கம் வந்து கண்டினியூஸா குறையும் போதுதான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 2015. ஓகே, 10 கிராம் கோல்டே அப்ப 2600 தான். ஸோ 2015 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த எஸ்ஜிபியோட ஸ்கீமோட இயர் பாத்தீங்கன்னா 8 வருஷம். ஓகே, இவங்க 2600 ருபீஸ்க்கு வாங்கினவங்க அப்படியே வந்து 2023 ரேட் பாத்தீங்கன்னா மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ கவர்மெண்ட் எவ்வளவு வெளியில பணம் கொடுக்கணும். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு கோல்டு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு நாங்க பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக உங்களுக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இஃப் ஐ எம் ரைட் 2.75% ஆரம்பிச்ச வருஷத்துல வந்து 2.75% நினைக்கிறேன். அப்புறம் தான் குறைச்சாங்க 2.5. அதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் 2.5% தான். சோ அது பாட்டுக்கு ஒரு அமௌண்ட் போயிட்டு இருக்கு வெளியில. ஓகே, அது ஒரு பக்கம் இல்லாம 2015 2600 ரூபா 2700 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினவங்க 2023 8 வருஷம் மெச்சூரிட்டி முடியுது. 8 வருஷம் மெச்சூரிட்டி முடியும் பொழுது பாத்தீங்கன்னா மோர் தென் டபுள், கிட்டத்தட்ட 7000 ரூபாயோ 6800 ரூபாயோ பாத்தீங்கன்னா கூட மோர் தென் டபுள் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணிருக்கு. பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இட் வாஸ் அ ப்ராமிஸ் கிவன் பை தி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அந்த ப்ராமிஸை கண்டிப்பா கவர்மெண்ட் அண்டியர் தான் பண்ணணும். அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை பண்ணிட்டாங்க. பட் அல்டிமேட்லி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கையை விட்டு வெளியில போன பணம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, எஸ்ஜிபி எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய இந்தியால வந்து நிறைய பேருக்கு என்ன மென்டாலிட்டினா பெண்களாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ஆண்கள் ஆகட்டும் சரி, என்னன்னா கோல்டு வாங்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வாங்குற கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடியலா சில பேர் வீட்டுல வச்சுப்பாங்க, சில பேர் லாக்கர்ல வச்சுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு வந்து ஐடியலா இருக்கு. அந்த ஐடியலா இருக்கிற கோல்டு வந்து எக்கானமிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை தேடி தரல. சோ அது மட்டும் இல்லாம இந்த கோல்டு நம்ம மக்களோட டிமாண்ட வந்து பூர்த்தி பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்ணணும் கோல்டு. சோ அந்த கோல்டு இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் டியூட்டி அதிகமாகுது. சோ இதெல்லாம் வந்து கட் ஆகும். டாலரை கொடுத்து தான் இம்போர்ட் பண்ணணும். ஆமா, சோ இந்த இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்காகவும் ஐடியலா வீட்டுல இருக்கிற கோல்டு வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியில கொண்டு வரணும், மக்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். உண்மை மேல இருக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது, மேல ஜனங்க ஐடியலா கோல்டை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அதே சமயத்துல கோல்டு வாங்கணும்ன்ற எண்ணமும் மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமையை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு 8 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் நிஜமா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு விலை கோல்டு ஏறும். ஏன்னா இவங்க ஆரம்பிக்கும் போது சரிஞ்சிட்டே வந்து தங்கம். ஓகே, இப்ப அப்படியே மோர் தென் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா இது பணம் வெளில போகுது. இப்போ அதை தவிர்த்து 2.5% இன்ட்ரெஸ்ட். இப்போ எவ்வளவு அமௌண்ட் இவங்களுக்கு கையில இருந்து வெளியில போறது, அதனால இவங்களுக்கு சமாளிக்க முடியல. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் வந்து என்னோட ஜிடிபியில ஃபோக்கஸ் பண்றேன், அதே மாதிரி என்னோட இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்கு நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணமோ அதுல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மாறி இருக்கு இப்போ. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்ஜிபி வந்து தன்னுடைய பர்பஸ் வந்து அவுட்லிவ்டு பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அது கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஓகே, அதனாலதான் இப்ப அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ ஆக்சுவலா மக்கள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கீம். ரொம்ப நான்லாம் வரவேற்பேன் இந்த ஸ்கீமை. பட் நம்மளுக்கு லாஸ் தான். மேம், ராமநாதபுரத்துல இருந்து கேட்டிருக்காரு மேம், இன்விட் என்றால் என்ன, அந்த முதலீடு குறித்து சற்றே விளக்கமாக சொல்லுங்களேன். ரைட்டுக்கும் இன்விட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மேம், இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ரைட்டை பத்தி நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதை அவர் மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ரைட்டுக்கும் இன்விட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு. நம்மளுக்கு வந்து பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, கோல்டு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்விட் ரேட்ஸ் அப்படின்றது இன்னொரு வகை, 2 டைப்ஸ். ஓகே, இன்விட்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அது இன்விட்னு ஷார்ட்டா சொல்றோம். ரியல் எஸ்டேட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஓகே, இது ரெண்டும் என்ன பண்ணுங்க, நம்ம ரியல் எஸ்டேட் பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா பார்த்தோம். இப்போ இன்விட்ன்றது என்னதுன்னா, ரியல் எஸ்டேட் எதுக்கு பார்த்தோம், வீடு, கமர்ஷியல் வீடு கிடையாது, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், மால்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓன் பண்றது. அதே மாதிரி இன்விட் பாத்தீங்கன்னா ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ரயில் நெட்வொர்க்ஸ், மெயினா பவர் கிரிட்ஸ் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன், இதெல்லாம் வந்து ஓன் பண்ற ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இது மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோட்ஸ் மூலமா நம்மளுக்கு என்ன வருமானம் வரும், டோல் பிளாசால வர ரெவென்யூ எல்லாம் வரும்.
அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷன் கிரிட்ஸ், அதுல இருந்து வர சப்ளைஸ், அந்த அமௌண்ட்லாம். ஸோ இதெல்லாம் ஓன் பண்ற ட்ரஸ்ட் இல்ல அந்த ஸ்பான்சர்ஸ் தான் வந்து இன்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நிறைய பிஜி இன்விட் இருக்கு, அதே மாதிரி ஐஆர்பி இருக்கு, பாரத் இன்விட்னு ஒன்று இருக்கு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ரோட்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் கிரிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இன்விட்ஸ்ல வரும். ரேட்ஸுக்கும் இன்விட்ஸ்க்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். ரேட்ஸ் வந்து ஃபுல்லி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது லேண்டு, அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் மால்ஸ், காம்ப்ளெக்ஸஸ், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், அதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரீட்ஸ்ல வரும். கவர்மெண்டோட சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய பவர் டிரான்ஸ்மிஷன் கிரிட்ஸ், அதே மாதிரி ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ், இதெல்லாம் வந்து இன்விட்ஸ்ல வரும். ரேட்ஸ் மாதிரியே இன்விட்ஸ் கூட பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த இன்கம், அதாவது அவங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் இருக்கு இல்லையா, இதை யார் ஓன் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்கம் வருது, இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க. டோல் பிளாசா இன்கம் கூட இவங்களுக்கு தான் போகும். அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷன் கிரிட்ஸ் இன்ஸ்டால் பண்றாங்கல்ல, அதுல வரக்கூடிய வருமானங்கள்ல இவங்களுக்கு வரும். அந்த டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து 90% ஆஃப் த டிவிடெண்ட் வந்து இதை இன்விட்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ பொதுமக்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். சோ நம்ம இதை வந்து நம்ம ஒரு ஷேர் மாதிரி கூட பார்க்கலாம். இதை ஷேர் ஏ, ஷேர் பி, ஷேர் சி வாங்கி முடிச்சிட்டோம். நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸும் வாங்கி முடிச்சிட்டோம். அதே மாதிரி கோல்டு வச்சிருக்கோம், சில்வர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன் சார், எனக்கு இன்னும் வேற ஏதாவது டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்றவங்க வந்து ரீட்ஸ் கூட நான் வாங்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு பார்த்தா இன்விட்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் பயப்படணுமா அப்படின்னு கேட்டா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் மூலம், செபி ரெகுலேட்டட் தான், கவர்மெண்ட் மூலமா அங்கீகரிக்கப்பட்டு தான் வருது. அதனால பயப்படாம தைரியமா வாங்கலாம். அண்ட் நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் ரீட்ஸ்ல போடாதீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் இன்விட்ஸ்ல போடாதீங்க. இதுவும் நாங்க டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு இன்விட் வாங்கலாம், 2 இன்விட் வாங்கலாம். 5000 ரூபாய் இருக்கா, 10 யூனிட் வாங்கிக்கோ, 10 ரேட் வாங்கிக்கோ. அந்த இன்விட்லயே நிறைய இன்விட்ஸ் இருக்கு. இன்விட் ஏ, இன்விட் பி, இன்விட் சி, 3-4 கம்பெனிஸ் இருக்கு. ஒரு கம்பெனில 1000 ரூபாய், 500 ரூபாய் போடலாம். எவ்வளவு நம்ம டைவர்சிஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த ரெண்டுல எது லாபமா இருக்கும்? எது சொல்றீங்க? அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இப்ப பாம்பே, பூனால எல்லாம் நம்மளால வாங்க முடியுமா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்? அதுல வரக்கூடிய ரெண்ட் நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா ரீட்ஸ். அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷன் ரோடு, டோல் பிளாசா வருமானமும் எனக்கு வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம இன்விட்ஸ் வாங்கிக்கலாம். பவர் டிரான்ஸ்மிஷன் கிரிட்ல இருந்து வரக்கூடிய வருமானமும் எனக்கு வேணும். பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இந்தியால எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக ஒரு 20 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த பவர் கிரிட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சோ அதையும் நம்ம வாங்கிக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்கு தான் யூஸ் ஆகும். சூப்பர் மேம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ராதா கிருஷ்ணகிரியிலிருந்து கேட்டிருக்காங்க. சமீப காலமாக எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டின் மீது அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதில் அதிக அளவில் மக்கள் முதலீடு செய்து வருகிறார்கள் என சொல்லப்படுகிறது. ஆனால் விளம்பரங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது என சொல்வதை கேட்கும்போது சற்று பயமாக இருக்கிறது. உண்மையிலேயே லாபம் கிடைக்குமா? முதலுக்கு மோசம் வந்து விடுமா? நியாயமான கேள்விதான். நியாயமான கேள்விதான். ஆனா நம்ம ரொம்ப இதே மாதிரியே பயந்துகிட்டே இருந்தோம்னா எதுவுமே வாங்க முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு வந்து வாங்கிட்டே இருக்கோம். கோல்டு வந்து நான் இப்ப இந்த இது பத்தி எஸ்டிபி பத்தி பேசும்போது பேசினா இல்லையா, 2012க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2015க்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் கோல்டே விலை குறைஞ்சிட்டு வந்தது. இது நம்மளால நம்ப முடியுமா? தங்கம் எப்படி விலை குறையும் அப்படின்வாங்க. ஆனா தங்கமே குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப சமீப காலமா கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தங்க ரேட் வந்து குறைஞ்சது. அப்படி பார்த்தா அதுல கூட உங்களுக்கு கேபிட்டல் டெப்ரிசியேஷன் தான் ஆயிருக்கு. மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? அது பெரிய ரிஸ்க் இல்ல. ஆமா, சோ தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? அதே மாதிரி இப்ப நம்ம பேங்க் லாக்கர்ல இருக்கிறோம், லாக்கர்ஸ்ல நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஓகேவா? சோ நம்ம அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அதனால பயப்படுறது வந்து ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேஃப் தாங்க, பயம் இல்லை. ஆனா என்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டைவர்சிஃபை பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா சொல்லி ஆகணும். அந்த ஒரு ரூலுக்காக சொல்றாங்க தவிர அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட 5000 ரூபாய் இருக்குன்னா ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாதீங்க. நான் திரும்ப அதான் சொல்வேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாம 5 மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. இல்லையா, 5000 ரூபாயில எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் 2000 ரூபாய் போடுங்க. ஒரு ரேட் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு போடுங்க. இன்விட் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளவும் பயமா இருக்கா, 500 ரூபாய் போட்டுக்கோங்க. மீதி வந்து ஒரு ஸ்டாக் ஏ, ஸ்டாக் பி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு நம்ம டைவர்சிஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட்ல தைரியமா போடலாம், பயப்படாதீங்க. ஆனா புரோக்கர் சொல்ற மாதிரி கேட்காதீங்க. நீங்களே அந்த கம்பெனில டைரக்டா போய் டைரக்ட் பிளான் வாங்குறது பெட்டர். சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச். தெளிவான விளக்கம். தேங்க்யூ. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.